சமூக போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். கல்வி சமநிலைதான் சமூக பிரச்சனைகளை சீர் செய்ய மிகச் சிறந்த வழியாகும். அம்மா அம்மா பாலானாவும் அத்தானும் வராங்க. வராங்களா? நீ வா வா, இந்த பக்கம் வா. அம்மா அம்மா அம்மா, என்னாச்சு பாலா? கங்கா கிடைச்சிட்டாளா? அம்மா கங்கா அக்கா எங்கேயும் கிடைக்கல. நீ அவளை எல்லா இடத்துல தேடி பாத்தியா இல்லையா? நாங்க கிராமம் முழுக்க தேடிட்டோம், ஆனா கங்கா அக்கா எங்கேயும் கிடைக்கல. நாங்களும் தேடி தேடி ஒரு வழி ஆயிட்டோம். அப்படி எங்கதான் போனான்னு தெரியல அவ. இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா? அவளுக்கு பொறுப்புங்கிறதே இல்ல. சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டானே தெரியலையே. எல்லாரும் அவள் நினைச்சு எவ்வளவு கவலைப்படுவாங்கன்னு அவ யோசிக்கவே இல்லை. ஆமா, நீங்க எதுக்கு கவலைப்பட போறீங்க? இங்க யாருக்கு தான் பொறுப்பு இருக்கு? பொறுப்பை பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? எங்க பொண்ணு தானே காணாம போயிட்டா. உங்களுக்கு என்ன, நீங்க நிம்மதியா இருங்க. அவளை நீங்க பேரளவுக்கு தானே பொண்டாட்டியா நடத்துனீங்க. நீங்க குழந்தைங்களை மட்டும் கொடுத்துருங்க, பேச்சு முடிஞ்சது. இங்க பாருமா, இந்த நாடகம் இப்படியே தொடரட்டும். ஒருவேளை நம்ம வீட்டு மாப்பிள்ளையோட மனசுல நம்ம கங்கா மேல அன்பு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா வெளியில வரும். இல்ல தெரியலையே. தாமரை, எங்க இருக்க தாமரை? கொஞ்சம் வெளியே வரியா? உனக்காக ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கேன். என்ன சந்தோஷ செய்தி? கொஞ்சம் இந்த பக்கமா வாயேன், கண்டிப்பா சொல்றேன். கொஞ்சம் இப்படி பாக்குறியா? நல்லா இருக்காளா? அன்பான, அழகான, அடக்கமான, அமைதியான பொண்ணு. உங்க ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணைய கொண்டு வருவன்னு உன்கிட்ட சொன்னல, செஞ்சிட்டேன். உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கும். இவளை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன பண்றீங்க? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? இப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க? என்னது, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் தம்பிக்கு உதவி பண்றேன். உன்னோட பொண்ணு மாமியார் வீட்டை விட்டு ஓடி வந்து 2 மாசமா தங்கி இருக்கா. இப்ப என்னடானா இங்கிருந்து ஓடி போயிட்டா. அப்போ தாமரையோட மனசு என்ன பாடுபடும்? தாமரை தான் சொன்னா, வீட்டுல 2 சின்ன பசங்க இருக்காங்களாமே, அதுங்களை யாரு பாத்துப்பா? சொல்லு, அவங்களுக்கு அம்மா வேணும்ல. அது சரி, உங்களுக்கு என்ன? உங்களுக்கு அதை பத்தி கவலை இருக்கா? தாமரையோட வாழ்க்கை தானே நாசமா போகுது. இங்க பாரு தாமரை, வலையில மாட்டின மீனுக்கு எப்பவாதான் தப்பிக்க வாய்ப்பு கிடைக்கும். இப்ப கிடைச்சிருக்கு, தப்பிச்சு போயிடு. உனக்கு பிடிச்ச மாதிரியும் பொண்ணு கிடைச்சிடுச்சு. உன் பசங்களுக்கும் நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் உங்க வேலையை மட்டும் பாருங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. இது எங்க வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. எங்களுக்குள்ளேயே பேசி நாங்க தீர்த்துக்கிறோம். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். என்ன பேசி தீப்பீங்க? இதுதான் வீட்டு பிரச்சனையா? மொத்த கிராமத்துக்கும் இப்பதான் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. உங்க பொண்ணு ஓடி போயிட்டான்னு. ஓடி போகல, நாங்க தான் அனுப்பி வச்சோம். நீங்க இருங்க, நான் போய் அக்காவை கூட்டிட்டு வரேன். எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா மக்களே?
உறவுகளோட விளையாடுறத எவ்வளவு பெரிய ஆளுங்க. தாமரை கூடவே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. பாவம் இந்த மனுஷன். இந்த வாழ்க்கையில இனிமே யாரத்தான் நம்புவாரு? நீங்க சும்மா இருங்க, இங்க இருந்து கிளம்புங்க. நீ போ, முதல்ல போய் உங்க அக்காவை கூட்டிட்டு வா. அட, நீ திரும்பவும் இந்த வலையிலேயே விழுந்துட்டியா? நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வான்னு நான் சொல்றேன். இனிமே அவ திரும்ப திரும்ப இங்கதான் வந்துகிட்டு இருப்பா. திரும்ப திரும்ப நீ அவளை கூப்பிடுறதுக்கு இங்க வந்தாகணும். உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? நீ இதையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பியா? எங்க குடும்பத்துக்கு உங்க உதவி எல்லாம் தேவையில்லை. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. உங்களோட எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை. இது எங்க வீட்டு பிரச்சனை. நாங்களே இதை பாத்துக்கிறோம். கிளம்புங்க. பாத்துக்கோ, கிளம்புங்க. ராம்ஜி, பீமாவும் அவனோட அண்ணனுங்களும் நல்ல விதமா தான் யோசிச்சிருக்காங்க. ஓ மாப்பிள்ளைக்கு இப்ப சில விஷயங்களை புரிய வச்சாகணும்ல. ஏன்னா ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்கள்ட்ட நடந்துக்கிற விதம் ரொம்ப தப்பானதுப்பா. அவர் நல்லவர் தான், ஆனா அவருக்கு இப்போ வரைக்கும் கெட்ட நேரத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. நீ சொல்றதும் சரிதான். நம்ம செஞ்ச நாடகத்தினால ஏதாவது மாற்றம் நடந்திருக்கான்னு அப்புறம் போய் பார்க்கலாம். புரிஞ்சு, சந்தையில ஏதோ புது வேலை இருக்குன்னு சொன்னியே. சொன்ன, ஆனா இப்போ சேட்டை அந்த வேலைக்கு வேற ஆள் வச்சுட்டாராம். புரிஞ்சன், எவ்வளவு நாள் தான் இப்படி வேலை தேடி நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்க போறோம்? எவ்வளவு நாள் தான் இப்படி ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு நம்ம தாவிக்கிட்டே இருக்க போறோம்? ஏதாவது செஞ்சே ஆகணும் புரிஞ்சன். நிரந்தரமா ஒரு வேலை நாம தேடியே ஆகணும். அப்பதான் நிம்மதியா வாழ முடியும். இப்படி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை எவ்வளவு நாள் தான் வாழறது? இப்படி இன்னைக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? நாளைக்கு நிலைமை என்ன ஆகும்? ராம்ஜி, என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணுமே புரியல. நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க சோத்துக்காக தான் உழைச்சுக்கிட்டு இருந்தோம். மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் சோத்துக்காக வேலை செய்யறது எங்களுக்கு சுலபமா தான் இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வெறும் சோறு திங்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு புரிஞ்சது. அதனாலதான் நான் என்னோட குடும்பத்தை கௌரவமா நடத்துறதுக்கான நல்ல வேலையை தேட தொடங்கினேன். அப்படி தேடி போன எல்லா இடத்துலயும் அவமானம் மட்டும்தான் கிடைச்சது. ஒவ்வொரு இடத்துலயும் வேலை கிடைச்சு போனதுக்கு அப்புறம் தான் ஜாதியை சொல்லி கேவலப்படுத்துறது எனக்கு புரிய வந்துச்சு. புரிஞ்சு, நானும் சில நேரத்துல நம்ம ஊரை விட்டே ரொம்ப தூரம் போய் வேலையை தேடலாம்னு நினைப்பேன். ஆனா நான் இல்லாத நேரத்துல இந்த ஊர்க்காரங்க நம்ம வீட்டுக்காரங்கள என்ன பண்ணுவாங்களோங்கிற பயத்துல தான் எல்லாத்தையும் நான் விட்டுறேன். ராம்ஜி, ஒன்னு மட்டும் சத்தியமா சொல்றேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் நடக்க விட மாட்டேன். நீ எங்க வேலைக்கு போக நினைச்சாலும் சரி, போய் செய். புரிஞ்சு, நான் இதுவரைக்கும் தனியா தான் போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் என் வாழ்க்கை முடியும் போது என்னோட இந்த போராட்டத்துல எனக்கு உறுதுணையா புரிஞ்சன்கிற ஒரு மாவீரன் இருந்தான். அவன் இருந்ததுனால சுலபமா போராட முடிஞ்சதுன்னு எல்லார்கிட்டையும் நான் சொல்லுவேன். ராம்ஜி, நீ இங்கேயே உட்கார்ந்திருக்க? அங்க உன் வீட்டுல பெரிய பிரச்சனை நடக்குது. அத்தா, இங்க பாருங்க, அக்காவை கூட்டிட்டு வந்துட்டேன்.
மட்டும் என் கூட வரலனா நான் கண்டிப்பா 2வது கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா அதை தவிர என்கிட்ட வேற எந்த வழியும் இல்லை. நீ என்ன பத்தி வேணாம், நம்ம பசங்களை பத்தியாவது கவலைப்படு. அம்மா இல்லாம அவங்க எப்படி இருப்பாங்க? நீங்க உங்க பழக்கத்தை மாத்திக்கிற வரைக்கும் நான் உங்க கூட வரமாட்டேன். ஏன் பேச்ச வளர்க்கற? கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருல, கிளம்பி போ அவர் கூட. அப்படிலாம் அக்காவை அனுப்ப முடியாது. யாரோட பரிதாபமும் அக்காக்கு தேவையில்ல. அக்கா எந்த காரணத்துக்கு கோச்சுக்கிட்ட அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தாங்களோ அந்த பழக்கத்தை அத்தா மாத்துற வரைக்கும் அக்கா அத்தா கூட போக மாட்டாங்க. பீமா, கதவை தர. பீமா, பீம் பீமா, பீம். பீமா, கதவை தர. இது பெரியவங்களோட பிரச்சனை. கதவை தர. அக்கா அழாதீங்க, நான் குழந்தைதான். இருந்தாலும் உங்களை எனக்கு நல்லாவே புரியுது. பலவந்தத்தினால எதையுமே செய்ய முடியாது. எல்லாரும் எனக்கு எதிரா இருந்தும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி நம்ம எல்லாரும் பலவந்தப்படுத்தியும் பாலான வாத்திய வாசிக்கிறதுல ஆர்வமா தான் இருக்காரு. அதனால அக்கா கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். உங்களை பலவந்தப்படுத்தி யாரும் அனுப்ப முடியாது. பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. எல்லாரும் சேர்ந்து உங்க பொண்ணுக்கு சொல்லி புரிய வைங்க. அவ ரொம்ப பண்ணிட்டா. இப்போ ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். சேட்டையா, என்ன அவன் போயிட்டான்? அவன் எங்க போவான்? அங்கதான். வாங்கயா, வாங்க. என் பொண்டாட்டி என் கூட வரலனா கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவேன். இந்த ஒரு வழிதான் இருக்குது. அதை தவிர என்கிட்ட வேற எந்த வழியும் இல்லை. 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள யாரால பாத்துக்க முடியும்? என் பசங்க அங்க அம்மா வருவான்ற நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. அப்பா, 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 நாங்களும் அம்மாவை பார்க்க வரோம். ஆமாப்பா, எங்களையும் கூட்டிட்டு போங்க. உங்களை கூட்டிட்டு போக முடியாது, அது ரொம்ப தூரம். அப்படியா? சோர்ந்து போயிடுவீங்க. நீங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துருவீங்கல்லப்பா? சொல்லுங்கப்பா, நீங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? உங்க 2 பேர் மேலே அன்பு இருந்தா உங்க அம்மா இந்நேரம் இங்க வந்திருந்திருப்பா. அப்பா, நீங்க தான் அம்மாவை திட்டுறீங்க. அம்மாவுக்கு ஆதரவா பேசுறியா? நான் திட்டுறது மட்டும் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அவ பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவளை கூப்பிட போறேன். அவ வந்தா சரி, இல்லைன்னா நாம மட்டும்தான் எப்படியோ வாழ்ந்துட்டு போறோம். என் பசங்களை தரமாட்டேன். என்ன நடந்தாலும் பசங்களை தரமாட்டேன். நான் அவங்கள நல்லபடியா பாத்துப்பேன். இல்லைன்னா அவளை இங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுவேன். இல்ல தாமரை தம்பி, அப்படிலாம் நீ பண்ணினா நீ தோத்ததாயிடும். அவங்க முன்னாடி வேற ஒரு கல்யாணம் பண்ணீங்கன்னா அப்பதான் ஜெயிச்ச மாதிரி இருக்கும். அவங்க உன்னை என்னென்ன பண்ணாங்க, அதுக்கு நீ பழி வாங்கணும்ல. நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? இது என் குடும்ப விஷயம், வீணா தலையிடாதீங்கன்னு சொன்னேன்ல. வீணா தலையிடல,
நீ நல்ல மனுஷன்றதுனால உனக்கு உதவி பண்ண வந்திருக்கோம். உன்னோட சின்ன பசங்க அம்மா இல்லாம கஷ்டப்படுறாங்கன்றது தெரிஞ்சதும் எங்க மனசே உடைஞ்சு போச்சு. நீ கல்யாணம் பண்ணாம வாழ்ந்துருவ. அந்த பசங்க வாழ்க்கையை நினைச்சுப்ப. உலகம் அவங்கள அனாதன் தான் சொல்லும். நல்லா யோசி. அதுக்குத்தான் சொல்றோம், பொண்ணு தயாரா இருக்கு. நாளைக்கு அழகா கல்யாணம் பண்ணிட்டு கிளம்பி போயிடு. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஏன் புரிய வைக்க நினைக்கிறீங்க? நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க ரொம்ப மோசமானவங்க. எனக்கு எல்லாம் புரியுது. நீங்க இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. பீமாராவ் கூடயும் ராம்ஜி கூடயும் போட்டி போட நினைச்சு நீதிமன்றம் வரைக்கும் போய் தோத்து போய் வந்திருக்கீங்க இல்ல? அது மட்டும் இல்ல, என் மாமனார்கிட்ட உங்களோட எந்த வேலையும் செல்லுபடி ஆகல. அதனால என்ன வச்சு காய் நகத்தை பாக்குறீங்க. என்ன வச்சு ஆட்டம் காமிச்சு பாடம் புகட்டலான்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் இனி அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். யோ, என்ன ஆலியா நீ? உனக்கு நாங்க உதவி பண்ணா எங்க கிட்ட நீ இப்படி பேசுற? உங்க உதவிதான் தேவையில்லைன்னு சொல்றேனே, மன்னிச்சிருங்க. இங்க இருந்து கிளம்புங்க. என் மாமனார் என்ன ஜாதியோ அதே ஜாதியை சேர்ந்தவன் தான் நானும். உங்கள மாதிரி ஆளுங்க எங்க ஊர்லயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆரம்பத்துல நீங்களாம் நல்லவங்களா இருப்பீங்களோ நான் கொஞ்சம் நம்பிட்டேன். சாராயம் குடிக்கிறவனுக்கு யாராவது சாராயத்தை ஊத்தி கொடுத்தா உண்மையிலேயே அவங்கள அவன் நல்லவங்கன்னு தான் நினைப்பான். ஆனா யாராவது அவன் கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா அவங்க கண்டிப்பா சூழ்ச்சி நிறைஞ்ச ஆளுங்களா தான் இருக்க முடியும். எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, போங்க. ஏய், நில்லு. நில்லுங்க. என்ன தைரியம் இருந்தா? நல்லா போ. நல்லா அடி. அப்பதான் திருந்துவான். இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா பிரச்சனைக்கு எப்படி முடிவு வரும்? கங்காபாய் மனசுல பட்டதை சொல்லிட்டா, பீமாவும் சொல்லிட்டான். ஆனா பிரச்சனைக்கு முடிவு வரலையே. யாராவது ஏதாவது பேசுங்க, உங்ககிட்ட தான் கேக்குறேன். அம்மா, உண்மைதான் எப்பவுமே ஜெயிக்கும்னு அப்பாவும் நீங்களும் அடிக்கடி சொல்வீங்கல்ல. நம்ம அக்காவும் உண்மையா தானே இருக்காங்க. அப்பாவோட கேஸ்லயும் இப்படிதான் நடந்துச்சு. போராட்டமும் பிரச்சனைகளும் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். ஆனா கடைசியில வாய்மை தான் வெல்லும். கண்டிப்பா கடைசியில ஒரு வழி பிறக்கும். போதும் போதும். எவ்வளவு தூரம் சொல்றோம், புரிய மாட்டேங்குது. அக்கா, அத்தா செய்யறது தப்புதான். கண்டிப்பா ஒரு நாள் அவர் புரிஞ்சுப்பாரு. அவர் பண்ணதெல்லாம் தப்புன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாலே உண்மை ஜெயிச்சிடும்க்கா.
போதும் செத்துற போறேன். என்ன பேச்சு பேசினா? நில்லுங்க. அக்கா நில்லுங்க. நீங்களா இருங்க, நான் பாத்துக்கிறேன். எங்கயா போய் குளிச்சுட்டு வர? நான் ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வரேன். அந்த சக்பால் மருமகனை ரொம்ப போட்டு அடிச்சிட்டல. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு உண்மையிலேயே அவனை அடிச்சு கொண்டு போட்டிருந்திருக்கணும். இல்ல இப்ப வேணாம். அந்த பொம்பளையோட கேஸோட சூடு இன்னும் ஆறல. எதை பண்ணாலும் கொஞ்சம் மெதுவா பண்ணலாம். இதெல்லாம் ஒரு தேநீரா? என்னையா? ஏன் கடை தேநீரை குடிச்சு பாரியா? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? என்னங்க இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே, எழுந்துருங்க, எழுந்துருங்க அப்பா, எழுந்துருங்க அப்பா, இவரை பாருங்கப்பா, பார்த்து. அம்மா, அத்தை, அப்பா அப்பா, ஐயோ ஐயோ, விலகுங்க, விலகுங்க. என்னாச்சு? பார்த்து பாருங்க. விலகுங்க, விலகுங்க. நான் பாத்துக்கிறேன். மாமாக்கு என்னாச்சு? சீக்கிரம் பாத்து பாத்து. மெதுவா மெதுவா மெதுவா. படுக்க வைங்க. அம்மாடி, கொஞ்சம் சீக்கிரமா போய் வெந்நீர் வைமா. கூடவே கொஞ்சம் மஞ்சளையும் கொண்டு வா. நான் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா பண்ணுங்க. பாலா, நீங்க 2 பேரும் போய் மூலிகையில பறிச்சுட்டு வாங்க, போங்க. அப்பா, நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரை போய் பார்க்கலாம். அன்னைக்கு கோர்ட்ல ஜட்ஜ் ஐயா சொன்னாரு, இனிமேல் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அதுக்கு அவங்க தான் பொறுப்புன்னு சொன்னாரு. ஆனா இப்ப போறதுனால எந்த பயனும் இல்ல. முதல்ல மாப்பிள்ள கண்ணு முடிக்கட்டும். அப்புறம் இவரோட வாக்குமூலத்தை வச்சு கண்டிப்பா போலீஸால அவங்களை பிடிக்க முடியும். உன்னால என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சே. போறவன் வர்றவன்லாம் இன்னைக்கு என்ன அடிக்கிறான். நீங்க நல்லா படுத்து தூங்குறியா? என்னாலயா? அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க இங்க வராம இருந்திருந்தா இப்படி எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்காதுங்க.
இப்பவும் நான் சொல்றேன், நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. நீயும் கூட வா, நாம கிளம்பி போலாம். நீ ஏன் என் மேல இவ்வளவு கோவமா இருக்கிற? அங்க என்ன உன்னை நான் அப்படியே அடிச்சு கொடுமைப்படுத்திட்டேன்? இல்ல உனக்கு சாப்பாடு போடலையா? என்னைக்காவது நம்ம வீட்டுல பசியோட இருந்திருக்கியா? ஏதாவது நீ பேசு. பேசுறதுனால என்ன பலன்? நீங்க பேசுற வார்த்தைகள் தான் என்ன காயப்படுத்துறதுன்னு கூட உங்களுக்கு தெரியலங்க. என்ன சொல்றீங்க? அடிக்கிறதுனால உடம்பு தாங்க வலிக்கும். ஆனா நீங்க சொல்ற சுடு சொல்லு என் மனசு தாங்க வலிக்குது. அந்த வலி இருக்கிற வலியிலே ரொம்ப பெருசுங்க. உன் சொற்பொழிவுல எனக்கு தேவையில்லை. இங்க இருந்து நீ முதல்ல கிளம்பு. அத்தா, நீங்க அங்க மயங்கிட்டு இருந்தீங்க. மயங்கின நிலைமையில தான் இங்க வந்தீங்க. இப்பதான் நீங்க கண்ணே திறந்திருக்கீங்க. அதனால நீங்க அங்க இருந்து இங்க எப்படி வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. இருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்க எல்லாரும் தண்ணீர் குடிச்சிட்டு இருந்தோம். அக்காவுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு இங்க இருந்து ஓடினாங்க. அங்க போனப்ப நீங்க கீழே மயங்கி கிடந்தீங்க. அப்பா தான் உங்களை இங்க தூக்கிட்டு வந்தாரு. அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒருத்தர் உண்மையா மனசார நேசிச்சோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளுக்கு எப்படியாவது கண்டிப்பா தெரிய வந்துருமா. கண்டிப்பா அக்காவுக்கு அப்படிதான் மன உணர்வு சொல்லிருக்கணும். அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒருத்தர் உண்மையா மனசார நேசிச்சோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளுக்கு எப்படியாவது கண்டிப்பா தெரிய வந்துருமா. கண்டிப்பா அக்காவுக்கு அப்படிதான் மன உணர்வு சொல்லிருக்கணும். ராத்திரி முழுக்க அக்கா இங்கதான் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா அக்கா இப்ப பேசினது சொற்பொழிவு கேட்கிற மாதிரி இருக்குதா? பீமா, உங்க அக்கா அப்படிலாம் எதுவும் செஞ்சல. இது ஒரு மனைவியோட கடமை. கணவன் வலியிலயோ பிரச்சனையிலயோ இருந்தா அப்போ எந்த மனைவியா இருந்தாலும் அவருக்கு செய்வதான் செய்வா. யாரும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அம்மாடி, வீட்ல அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா நம்ம வீட்டு மாப்பிள்ள ஒரு புருஷனா அவரோட கடமையை தவறாம இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். நான் கூட்டிட்டு வரேன் சார். இந்த இன்ஸ்பெக்டர் ஐயா ராம்ஜி கூட என்ன பண்றாரு? மாப்ள, உங்க வாக்குமூலம் தேவை. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. போலீஸா? ஐயா, அவர் எப்படி வெளியில வருவாரு? அவரால எந்திரிக்க கூட முடியல. அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் வெளியில வர மாட்டாருங்க ஐயா. நான் உள்ள வர மாட்டேன். நான் வெளியிருந்து கேட்கிற கேள்விக்கு உள்ள இருந்தே பதில் சொல்லுங்க. உன்னை அடிச்சது யாரியா? சொல்லுங்க. நான் அப்போ அங்க தனியா. உன்னை தாயா கேட்கிறேன், உன்னை அடிச்சது யாரு? என்னையா இன்னும் என் மூஞ்சாவை பார்த்துக்கிட்டு இருக்க? போய் சீக்கிரம் சேட்டையாவை கூட்டு வா. போ. சரி, வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்க ரெஜிஸ்டர் கொடுங்க. நான் வாக்குமூலம் எழுதி வாங்கிட்டு வரேன்.
தள்ளுமா. அப்பா. மாப்பிள்ள, நீங்க உங்க வாக்குமூலத்தை சொல்லுங்க. நான் எழுதுறேன், சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, விடிய காலையில கோயிலுக்கு போய் பூஜை பண்ணா புண்ணியம் கிடைக்கும். காலையில இங்க வந்தா இன்னைக்கு பூரா விளங்காது. உங்க உபதேசத்தை கேட்க வரல தன் சுக்லால். தப்பு செஞ்சவங்க தான் விளங்காம போவாங்க. கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, இவங்க கிட்ட வம்பிழுக்க வேண்டாம் நான் சொன்னல. ஆனா நான் சொன்ன பேச்சு எங்க கேட்டீங்க? இப்ப நல்லா அனுபவிங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, இவங்க வர வர இவங்க எல்லையை மீறி போறாங்க. நாங்க என்ன பண்றது? ஐயா, பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. அப்ப வர்றதா அனுபவிங்க. எல்லாரும் நல்லா மாட்ட போறீங்க. நாங்க அனுபவிக்க போறோமா இன்ஸ்பெக்டர் ஐயா? என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர் ஐயா, நான் உங்களுக்காக ஒரு தங்க மோதிரத்தை வச்சிருக்கேன். அப்புறமா கடைக்கு வாங்க. ஒரு பிரயோஜனம் இல்ல. என்ன பிரயோஜனம் இல்ல? ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, இது என்ன முத தடவையா நடக்குது? இதுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி ஆளுங்களை நிறைய தடவை போட்டு அடிச்சிருக்கோம். எல்லா பிரச்சனையும் நீங்களே வந்து தீர்க்க முடியுமா? ஏன் இன்ஸ்பெக்டர் ஐயா, முன்னாடிலாம் இவங்க ரிப்போர்ட்டை நீங்க எழுத மாட்டீங்களே, இப்ப திடீர்னு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த தடவை என்னால எதுவும் பண்ண முடியாது. இப்ப விஷயம் கோர்ட்டுக்கே போயிடுச்சு. என்னையும் எச்சரிச்சு அனுப்பியிருக்காங்க. திரும்பவும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என் வேலைக்கே ஆபத்தாயிரும்னு சொல்லியிருக்காங்க. இது மேலிடத்து உத்தரவு. மேலிடம்னா யாருன்னு தெரியும்ல? லார்ட் கவர்னர் ஐயா. லார்ட் கவர்னர் ஐயாவுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? இந்த ராம்ஜி சக்பால் மிலிட்டரியில சுபேதாரா இருந்திருக்காரு. சேட்டு, அந்த ஆளை மட்டும் நீ பகச்சுக்காத. அப்புறம் நீ லார்ட் கவர்னர் ஐயாவுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல, இது பிரிட்டிஷ் ஆர்மியோட கௌரவ பிரச்சனை. ராணுவ வீரனுக்கே ஒரு பிரச்சனைன்னா ஆங்கிலேய அரசாங்கம் அதை கண்டிப்பா பொறுத்துக்காது. புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர் சார், இது என் மாப்பிள்ளையோட வாக்குமூலம். உங்க 3 பேரையும் நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். அரெஸ்ட் தம். என்ன பேசுறீங்க இன்ஸ்பெக்டர் ஐயா? இதெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கட்டுங்க. செட்டையா? வாங்க வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதான் நடந்துச்சு. அதை நீங்க யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போலீஸ் இப்படிதான் ராம்ஜியும் கட்டி இழுத்துட்டு போனாங்க. அப்ப அவரோட குடும்பம் எவ்வளவு அழுதுச்சு. இத்தனைக்கும் அது ஒரு பொய் கேஸ். அப்படி இருந்து நீங்க அவரோட மனைவி குழந்தைகளை பத்தி கூட கவலைப்படல.
நீங்க எல்லாருமே செஞ்ச பாவத்துக்கான தண்டனை இவ்வளவு சீக்கிரமாவே அனுபவிப்பீங்க நான் எதிர்பார்க்கல. ஏன் இப்போ உங்க அதிகாரம் என்னாச்சு? போகும்போது நீங்க செஞ்ச தப்பையெல்லாம் யோசிச்சுட்டே போங்க. சீக்கிரமாவே ஜெயிலுக்கு போற பாதை தெரியும். தர்மத்தை அழிக்க பிறந்தவன நம்ம சமூகத்துக்கு எதிரி நீ இருக்கிறதே அசிங்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்ன நான் விட மாட்டேன். அடையா ஒன்ன மறக்கவும் மாட்டேன். சாப்பிடுற தட்டிலே நீ அசிங்கம் பண்றல்ல? போ. அப்பா, திரும்பி வரும்போது நல்ல மனுஷனா திரும்பி வாங்க. நீ உருப்படாதவன்டா, உருப்படாதவன். அப்பா, நீங்க மட்டும் ரிட்டையர்ட் சுபேதாரா இல்லாம இருந்திருந்தா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல? ஆமாப்பா. அப்பா, அப்படின்னா ஒரு வீட்ல சுபேதார் இல்லனா அவங்களுக்கு எப்படிப்பா நீதி கிடைக்கும்? தெரியல பீம். ஆனா அப்பா, நீதின்றது எல்லாருக்கும் கிடைச்சாகணும்லப்பா. நம்ம நாட்டுல எப்பப்பா அப்படி நடக்கும்? கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும்பா. நம்ம நாடு மாறும், மக்கள் மாறுவாங்க, சட்டம் இன்னும் வலிமையாகும். சாதாரணமானவங்களுக்கும் எளிய மக்களுக்கும் எப்ப ரொம்ப சுலபமா நீதிங்கிறது கிடைக்குதோ அப்பதான் சட்டத்துக்கு உண்மையான வெற்றி கிடைக்கும். அப்பா, எல்லாருக்கும் சம நீதி கிடைக்கணும். அத வாங்கி தர இடத்துக்கு நான் வருவேன்பா. எல்லாருக்கும் நீதி வழங்குவேன். எல்லாரையும் சரிசமமா வாழ வைப்பேன்பா. எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, முடிஞ்சு போச்சு. இனி அவங்க நம்ம மேல கேஸ கொடுத்து நம்மள ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. அட்டகாசம். அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியல. நம்ம என்னங்க பண்றது? அந்த சேட்டாலேயே ஒண்ணும் பண்ண முடியல. அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு பணம் கூட நம்ம கிட்ட இல்ல. இன்னைக்கு அந்த சேட்டு உள்ள போயிட்டாரு. நாளைக்கு நம்ம எல்லாரும் போவோம். இப்பவே நாம எதுவும் பண்ணலன்னா நாம பயந்துட்டோம்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. அப்புறம் அவங்க மனோ தைரியம் அதிகமாயிடும். இதனால நம்ம சமூகத்துல வாழ்ற முறையே கூட மாறி போகலாம். அதனால கண்டிப்பா பதிலடி கொடுத்தே ஆகணும். ஆனா இப்ப நம்ம உடனே எது பண்ணாலும் சரியா வராது. நாம கொஞ்ச நாள் அமைதியா இருந்துதான் ஆகணும். எப்படி புலி சரியான நேரத்துக்காக பதுங்கி இருக்குமோ அதே மாதிரி நாமளும் சரியான நேரம் வர வரைக்கும் பதுங்கி இருக்கணும். சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது நாம சேர்ந்து இறுக்கி பிடிக்கிற புடியில அவனுங்களால மூச்சை கூட விட முடியாதபடி பண்ணிடணும். ஜாதி படிநிலை சமூகத்துக்கு கண்டிப்பா தேவை. அதனால மட்டும்தான் நாம நம்ம தர்மத்தை காக்க முடியும். சில நேரத்துல தர்மத்தை காக்க கண்டிப்பா நம்ம ஆயுதத்தை ஏந்த வேண்டி வரும். ஆசிரியர் ஐயா, தர்மத்தை சமூகத்துல இன்னும் தப்பா தான் புரிஞ்சிருக்காங்க. மனிதனுடைய லௌகீக ஆசைகள் எல்லாத்தையும் அழிக்கிற கருவிதான் தர்மம். நம்ம தர்மம் இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம், அன்புதான் ரொம்ப பெரியதுன்னு சொல்லுது.
ஆனா இது யாருக்கு புரியுது? ராம்ஜி கடைக்காரரையும் சேட்டையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. இப்ப எல்லாரும் என்ன உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க? இது அவங்க சமூகத்துக்கு அவமானம்னு சொல்லி ராம்ஜிய பழி வாங்க திட்டம் தீட்டிட்டு இருப்பாங்க. ஒன்னு தெரியுமா ஆசிரியர் ஐயா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த சமூகத்துல உயர்ந்த ஜாதிக்கும் தாழ்ந்த ஜாதிக்கும் நடக்கிற மோதல் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மோதல் எப்ப முடியும்னே தெரியல. அதுக்கு முதல்ல எல்லாருக்கும் கல்வி அறிவு வேணும். அவங்களுடைய கல்வி அறிவை மக்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும். அப்பதான் சம உரிமை கிடைக்கும். அப்பதான் இந்த மோதல் முடிவுக்கு வரும். ஆசிரியர் ஐயா, உறவுகளுக்கு எந்த மதிப்பும் இல்லையா? அதை நம்ம ஒருத்தருக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஏன் அப்படி கேக்குற பீம்? ஐயா, எங்க அக்கா எங்க அத்தானை பத்தி எவ்வளவு கவலைப்படுறாங்க. ஆனா எங்க அக்கா தப்பு பண்றதா தான் அத்தா நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? அத்தா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா எங்க அக்கா ஏன் அத்தானுக்கு புரியவே வைக்க மாட்டாங்க. எங்க அத்தானுக்கு உறவோட அருமையை எப்படி புரிய வைக்கிறது? நீங்களே சொல்லுங்க ஆசிரியர் ஐயா. இந்த கேள்விகள் எல்லாம் என்ன வாட்டி வதைக்குது.